இன்றைக்கி மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அடை தோசை. அதுக்கு நேற்று நைட்டே வந்து இருந்த எல்லா கடலையும் போட்டு ஊற வச்சாச்சு, அதையும் அரைச்சி வச்சாச்சு. சைட் பை சைடு வந்து லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன் தான் நடக்குது. ஒயிட் ரைஸ், சாம்பார், அப்புறம் கோவக்காய் ஃப்ரை, அப்பளம், சுண்டல் வந்து அடை தோசைக்கு ஊற வச்சதில் மீதி இருந்தது, தனியாக வச்சுருந்தேன், அதையும் வேக வச்சுக்கிறதுக்காக ப்ரிப்ரேஷன் தான் நடக்குது. சைட் பை சைடாக பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ முடிச்சிடலான்றதுனால எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. நான் காலைல ஏஞ்சோன்மே வந்து ஹாட் வாட்டரும் ஹனியும் தான் இன்றைக்கி குடித்தேன். அது குடிச்சிட்டே இருக்கும்போது பையன் வந்துட்டார். அவரோட ஃபேவரட் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அந்த டேர்ட்டில் தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ அந்த டேர்ட்டிலை வச்சுட்டு தூங்குவார். எங்கே போனாலும் டேர்ட்டிலோடு தான் சுற்றிட்டே இருப்பார். அந்த டேர்ட்டிலை காலையிலே எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ வந்து இன்றைக்கான டே பார்த்திங்கன்னா நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்னிங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்புறமா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹஸ்பண்ட் வந்தோடனே தோசை வந்து சுட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். வேறு லெவலில் சூப்பராக வந்துச்சு அடை தோசை. அதோட ரெசிபியும் நான் கீழே லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக ஆஃப்டர்நூன் ஒரு வாட்டர்மெலன் ஜூஸை போட்டு இன்றைக்கான டேவை நான் கம்ப்ளீட் பண்ணேன்.